வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பெண்டுலம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம், அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், வெர்டிக்கல் ஹொரிசாண்டல் மோஷனை பற்றி பார்த்தோம். இப்போ சிம்பிள் பெண்டுலத்தோட டைம் பீரியட். இது ஒரு பெண்டுலம், இந்த இடத்துல பிவோட் ஆகி ஒரு ஸ்ட்ரிங், லைட் ஸ்ட்ரிங் பெண்டுலம் பாப், இது பாப் ஆஃப் த பெண்டுலம். இந்த பெண்டுலம் என்ன, இப்படி அதை பிடிச்சி டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா இப்படி 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 டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கும். பீரியாடிக் மோஷன் வேறு, ஏன்னா 1 2 3 மறுபடியும் 1 2 3. ஸோ பீரியாடிக் மோஷனும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் டூ அண்ட் ஃப்ரோ மோஷனும் இருக்கும். அதனால் இது எக்ஸிக்யூட் பண்ணுது ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனு. ஸோ இங்கேருந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் ஒரு தீட்டா டிஸ்டன்ஸுக்கு நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா, ஏன்னா இங்கே வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் முன்னாடிலாம் இப்படி தள்ளோம்னா இது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இப்படி போணுச்சுன்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனில் அது வெயிட், பாபோட வெயிட் mg is equal to weight of bob is equal to mg, weight of bob is equal to mg. ஸோ இங்கேயே இந்த வெயிட்டு ஆக்ட் பண்ணும். வெயிட் will act vertically downwards. ஸோ வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் பண்ணுற போது இப்படி இந்த காம்பனண்ட்டுக்கு இதுக்கு வந்து இப்படி டைரெக்டாக இப்படி ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்கும், ஸோ இது வந்து இந்த காம்பனண்ட் வந்து mg. ஸோ திஸ் இஸ் mg. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பார்ப்போம். இந்த ட்ரையாங்கிள் நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஸோ வெயிட்டு இப்படி mg இப்படி போகிறதுனால தீட்டா இது வந்து பேஸு, இது ஹைபாட்னியூஸ், இது பேஸு. ஹைபாட்னியூஸ் பேஸுக்கு இடையில் தான் ஆங்கிள் இருக்கும். ஸோ இது வந்து ஹைபாட்னியூஸ் பேஸுங்கிறப்போ இந்த காம்பனண்ட் எப்படி எடுத்துக்கலாம், பேஸுன்னு வந்ததுனாலே ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள். அதே மாதிரி இது இப்படி வருது, இது இப்படி வருது, இங்கே டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இது இப்படி போகிறப்போ இந்த காம்பனண்ட் என்ன வரும், இது வந்து ஆப்போசிட் சைட்னாலே ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. சிம்பிளி ரெசல்யூஷன். இது வந்து வெர்டிக்கலாக இருக்குது, இது ஹொரிசாண்டலாக இருக்குது. இந்த வெர்டிக்கலுக்கும் ஹொரிசாண்டலுக்கும் இன்க்ளைண்டாக இருக்கிறதா இது ஹைபாட்னியூஸ். ஆங்கிள் வந்து ஹைபாட்னியூஸ்க்கும் பேஸுக்கும் இடையில இருக்குது. பேஸுனாலே காஸ் ஆஃப் தி தீட்டா வந்துடும் வித் ஹைபாட்னியூஸ். அந்த சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது சைன் தீட்டா இன்ட்டு mg. ஸோ இந்த காம்பனண்ட்டை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஈக்குவல் வெக்டர் படிக்கிற போது தெரிஞ்சுக்கோ, ஒரு வெக்டர் இங்கே இருக்கிற வெக்டரை இங்கே மூவ் பண்ணலாம், பட் வித் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரெக்ஷன். ஸோ இந்த காம்பனண்ட் என்ன, mg sin theta. This is equal to mg sin theta. இந்த காம்பனண்ட் mg sin theta. ஏன்னா இந்த காம்பனண்ட் தான் நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கிறோம். ஸோ இது எப்படி வருது, நம்ம டைரெக்டாக இப்படி எழுதிக்கலாம், mg sin theta. ஸோ பாபை இங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணுற போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்படி இந்த பாபை இப்படி இருக்கோ இங்கே கொண்டு போகிற போது, பட் இந்த mg sin theta இப்படி ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் அதை bring back to equilibrium position. The component mg sin theta of mg is responsible to bring Bob back to equilibrium position. So in the force of torque in our round. So this is the, we can say, in the பக்கம் restoring torque. அப்போ நம்ம லீனியர் சிஸ்டம்னு பார்த்தா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். இங்கே ஃபோர்ஸுக்கு இதுக்கு ஈக்குவலன்ட் காம்பனன்ட் பார்ப்போம். ஃபோர்ஸுனா அதுக்கு லீனியர் மோஷனில் ஃபோர்ஸுனா அதுக்கு டார்க்கு, மாஸ்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டிஸ்பிளேஸ் பண்ணால் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கே ஃபோர்ஸுக்கு பதில் டார்க்கு. டார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம், டார்க் இஸ் ஆல்வேஸ்
டார்க் இஸ் ஈக்குவல் டு இந்த காம்பனண்ட் தானே, இது இந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இந்த பக்கம் அடிக்குது. அப்போ திஸ் வில் பி மைனஸ் ஆப்போசிட் டு த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பக்கம் வருது. ஸோ ஒரு லீனியர் எப்படி கிட்ட வி ஆர் டேக்கிங் டார்க் அபவுட் திஸ் பிவோட். இந்த ஸ்ட்ரிங் வந்து அதோட லென்த் எல், இங்கேருந்து இது வரைக்கும் இதோட லென்த் எல். ஸோ அபவுட் திஸ் பாயிண்ட் நம்ம டார்க் எப்படி இருக்கலாம், டார்க்கு சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கணும் ஃபார் திஸ் காம்பனண்ட். இங்கேருந்து நம்ம டார்க் எடுக்கணும்னா இந்த ஃபோர்ஸு மல்டிப்ளைட் பை த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபோர்ஸ்? ஸோ ரெஸ்டோரிங் டார்க். வாட் இஸ் ரெஸ்டோரிங் டார்க்? ரெஸ்டோரிங் டார்க் எதை நம்ம எப்படி எழுதலாம்? டார்க் இஸ் ஈக்குவல் டு for this bob about this pivot. So this is a perpendicular distance for this bob at this point. In the point line is the perpendicular distance. That is perpendicular distance is its length multiplied by the component. Component is equal to mg sin theta is equal to torque. This is the equation, but negative இங்கே போடுறோம். ஏன் நெகட்டிவ் போடுறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்குது. அந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாபை அவே ஃப்ரம் ஈக்லிபிரியம் பொசிஷன் எடுத்துகிட்டு போகுது. பட் அது திரும்பி ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு கொண்டு வரோம்னா இந்த காம்பனண்ட் தான் கொண்டு வரும். அதனால் மைனஸ் போடுறோம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது மைனஸ் எம்ஜி சைன் தீட்டான்னு போடுறோம். இன்னொன்று ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள், ஸ்மால் ஆங்கிள், that is angle less than 10 degree. சில புக்கில் 15 போடுறாங்க. ஓகே, less than degree. சைனோட வேல்யூ, சைன் ஆஃப் தட் ஆங்கிள் ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா அண்ட் டேன் தீட்டா. இது நீங்கள் ஆப்டிக்ஸில் படிப்பீங்க. இதோட வேல்யூ வந்து தீட்டா. எப்படி தீட்டானா சைன் 9 இஸ் ஈக்குவல் டு 9, டேன் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 8. அப்புறம் காஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆப்டிக்ஸ்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ சைன் ஆஃப் தீட்டா. ஸோ இதை எப்படி இதுதான். ஸோ சின்ஸ் தீட்டா மஸ்ட் பி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் எஸ்ஹெச்எம் டேக்ஸ் பிளேஸ். ஆங்குலர் நல்லா நோட் பண்ணிங்க. இந்த தீட்டா இது வரைக்கும் போகக்கூடாது, பெரிய தீட்டா இருக்கக்கூடாது. அப்புறம் இப்படி வந்து எப்படி போவோம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஸ்மாலாக இருக்கணும். ஸோ ஸ்மால் ஆங்கிள் தான் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஸோ நம்ம டார்க் எப்படி இதுதான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி தீட்டா இன்ட்டு எல். ஆர் டார்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி எல் இன்ட்டு தீட்டா இப்படி எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து டார்க்கோட ஃபார்முலா என்ன? டார்க் இங்கே பாருங்கள். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். எல்லாருக்கும் தெரியும். ஃபோர்ஸோட ஈக்குவலண்ட் என்ன? ஃபோர்ஸோட ஈக்குவலண்ட் வந்து டார்க். ஸோ இதை எப்படி இது டார்க் மாஸுக்கு மேலே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. திஸ் இஸ் லீனியர் ஆக்சலரேஷன், திஸ் இஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ டார்க்கை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? டார்க் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆல்ஃபா. எப்படி எழுதலாம்? ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா ஐ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mgl into theta, where theta is equal to angular displacement. So theta angular displacement, linear என்ன வரும்? X linear displacement. So இப்போ நம்ம இதை எப்படி தான் where I alpha ரெண்டையும் கம்பேர் பண்ணுற போது alpha angular movement. So இதிலேருந்து பார்க்குறப்ப alpha is equal to வரும் minus mgl by I into theta. As it is angular linear acceleration now. Linear acceleration is equal to minus omega square into displacement. So இங்கே வந்து angular acceleration எப்படி எழுதலாம்? minus omega square. இங்கே displacement பதில் theta எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுற போது இது ஆல்ஃபா, இது theta. Therefore this component is equal to omega square, or we can write
omega square is equal to mgl by I, where I is equal to moment of inertia. So I is equal to moment of inertia whose is equal to mass. So mass of the mass of the bob. Idoda mass undi mass of the bob into distance square. Systems of particle இதை பற்றி விவரமாக போட்டிருக்கேன் 24 வீடியோஸ். அதில் பார்த்துங்க சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஒன் ஆஃப் த கன்ஃபியூசிங் சாப்டர். பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த பார்த்து நீங்களே புரிஞ்சுங்க. ஸோ அது பல இடத்துல வரும். ஸோ மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஸ்கொயர், வாட் இஸ் ஒமேகா? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு mgl by I. mgl by I தான். ஸோ நம்ம டைம் பீரியட் எப்படி போடலாம்? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு, வாட் இஸ் டைம் பீரியட்? டைம் பீரியட் பார்க்க போனால் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi by time period, or time period is equal to 2 pi by omega. ஸோ இங்கே ஒமேகா என்ன வரும்? அண்டர் ரூட்டில் வரும். இது ஏன்னா ஸ்கொயர் இது இருந்தால் அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னு எஞ்சிடும். ஸோ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi divided by 2 pi divided by under root mgl by I. mgl by I. ஸோ இது மேலே போயிடுச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு 2 pi into I. 2 pi I under root divided by mgl. இதுதான் டைம் பீரியடோட எக்ஸ்பிரஷன். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 2 pi into I என்ன வரும்? I is equal to mass of the bob into distance square. Distance என்ன வருது? From the pivot point, what is the distance of the bob? The L, nothing but the length. Moment of inertia or about this point எடுக்கணும்னா for this mass இந்த பாயிண்டில் நம்ம moment of inertia எடுக்கணும்னா இந்த mass multiplied by the distance square, that is m into L square. m into I வந்து m into L square. I is equal to m into L square divided by mgl, or time period is equal to 2 pi under root m கேன்சல் பண்ணலாம், எல்லைங்கிறது L by G. இதுதான் டைம் பீரியட் ஃபார் ஏ சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலத்துக்கு இதுதான் டைம் பீரியட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா, ஒரு சிம்பிள் பெண்டுலம் இழுத்து விட்டோம்னா இது மெயின் பொசிஷனில் இழுத்து விட்டோம்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎம். லீனியர் எஸ்ஹெச்எம்ல ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் mgl by I. mgl by I இது வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். ஸோ இதை சிம்பிளிஃபைனா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு g by Lன்னு வரும். வேர் I is equal to for this mass I is equal to mass of this bob about this point mass of this bob into the distance about the pivot for this point ml square. Angular linear acceleration is equal to minus omega square x. நம்ம பல தடவை பார்த்துட்டோம். angular acceleration, angular rotational motion is equal to minus omega square linear displacement, angular displacement. Alpha என்ன வருது? Alpha is equal to mgl by I into theta. So mgl I into theta. இங்கே a என்ன வருது? a linear motionல a is equal to minus, alpha is equal to minus km by x. So it means km by x is equal to omega square. இங்கே mgl by I, mgl by I moment I is equal to moment of inertia is equal to k by m in linear motion. So time period என்ன கண்டுபிடிச்சோம்? 2 pi by m by k. அது வந்து லீனியர் ஆக்சலரேஷனுக்கு. இது லீனியர் சிம்பிள் எஸ்ஹெச்எம் டைம் பீரியட். இங்கே என்ன வரும்? I by mgl. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா L by G ன்னு பார்த்தோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு 4 டார்க் ஃபார் திஸ் பாடி அபவுட் திஸ் இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் இன்ட்டு தட் காம்பனண்ட். எந்த காம்பனண்ட் நம்ம டார்க் எடுக்கணும்னா அந்த காம்பனண்ட்டு எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டார்க் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட் உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அண்ட் டார்க் இஸ் எஃப் இன்ட்டு எல். ஆர் டார்க் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே கன்வெர்ட் பண்ண ரொட்டேஷனில் ஐ, எஃப்க்கு பதில்
force is equal to mass into acceleration. இதை கன்வெர்ட் பண்ண மாஸுக்கு பதில் ஐ, ஏக்கு பதில் ஆல்ஃபா, linear acceleration, angular acceleration, force in linear motion, torque in sorry, this will like, so torque in fork well torque. Okay, now next இது time period நம்ம ஏற்கனவே எழுதிக்கோம். time period is equal to 2 pi under root L by G. This is for simple harmonic motion of a simple pendulum, not a compound pendulum. So time period is depend ஆகிருக்குது. time period இது constant, G constant is proportional to root L. ஸோ லென்த்து குறைஞ்சிதுன்னா டைம் பீரியட் குறையும். டைம் பீரியட் குறைஞ்சின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 4 செகண்ட் ஆகுது, அது குறைஞ்சி 2 செகண்ட் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ this is proportional. Time period of a simple pendulum is directly proportional to the length. அதோடு இல்லாமல் இந்த டைம் பீரியட் t is proportional. அப்ரோப்ரியேட்டாக எழுதணும்னா t is equal to 2 pi under root L divided by G effective. இதுக்கு எழுதுறது மாதிரி இதை எழுத தான் கரெக்டாக இருக்கும். ஏன் there are situation. So gravitation acceleration always depending upon the other acceleration. இது கிராவிடேஷன் acceleration, பட் acceleration லிஃப்ட் போகிறப்போது மேலே போகிறப்ப மேலே ஆக்சலரேஷனுக்கு, கீழே லிஃப்ட் வரும்போது கீழே ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் என்ன பண்ணுவோம், ஸோ ஜி வில் சேஞ்ச். மவுண்டெயினில் ஜியோட வேல்யூ குறையுது, கடற்கரையில் ஜியோட வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ ஜி ஆல்வேஸ் வேரிஸ். சப்போஸ் ஒரு பையன், ஒரு பாய் இங்கே ஸ்விங்கில் உட்காந்துருக்கான். திஸ் இஸ் ஸ்விங், இங்கே அட்டாச் இருக்கு ஸ்விங். ஸ்விங் இஸ் அட்டாச். அப்போ ஸ்விங்கினா ஊஞ்சல் ஆடுறோம். ஊஞ்சல் இப்படி ஆடுவோம். இங்கே ஊஞ்சல் இங்கே இருக்குது, இப்படி ஆடுற போது உட்காந்துக்கிட்டு ஆடலாம், நின்றுக்கிட்டு ஆடலாம். ஸோ உட்காந்துக்கிட்டு ஆடுற போது இந்த பையன் இப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ அவனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் பாருங்கள், அதில் சென்டர் ஆஃப் மாஸை பற்றி நல்லா தெரியும். சென்டர் ஆஃப் மாஸ் சிஎம் இங்கே இருக்குது. பட் அட் த சேம் டைம் அவன் வந்து நின்றுக்கிட்டு ஆடுறான். ஸ்விங்கில் நின்றுக்கிட்டு ஆடினா என்ன ஆகும்? ஸோ சென்டர் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆகுது. இட் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து லென்த்து L1, இந்த இடத்துல லென்த்து L2. ஸோ லென்த்து வேரியான என்ன வரும்? லென்த் வேரியான டைம் பீரியட் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் லென்த் இஸ் டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லென்த். ஸோ லென்த்து குறைஞ்சது, இந்த இடத்துல லென்த்து குறையும். L1 வச்சுக்கிட்டா இதுதான் லென்த். இங்கே இந்த இடத்துல லென்த்து இப்படி வருது ஃப்ரம் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஃப்ரம் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதோடு இல்லாமல் சப்போஸ் ஒரு லெஃப்ட் இருக்குது, இந்த லெஃப்டில் லிஃப்ட் மேலே போணுச்சுன்னா அதோட ஆக்சலரேஷன் இங்கே இருக்கும். அதோட வெயிட் இப்படி ஆக்ட் பண்ணும், ப்ளஸ் இந்த பக்கம் ஆக்சலரேஷன் இருக்குது. பட் இந்த கண்டிஷனில் என்ன பண்ணும், ஆக்சலரேஷன் கூட இந்த பக்கம் ஆக்சலரேஷன் தான் சூடோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சூடோ ஃபோர்ஸ்னால் இஸ் ஈக்குவல் டு எம். இது வந்து எம் இன்ட்டு ஏ. இந்த பக்கம் ஆக்சலரேஷன் இருக்க போய் இந்த பக்கம் சூடோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சூடோ ஃபோர்ஸை பற்றி ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். சூடோ ஃபோர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். சூடோ ஃபோர்ஸ் ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ். அது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படிக்கிற போது நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ எம் இன்ட்டு ஏ இருக்குது. ஸோ இப்போ இந்த டயத்தில் எம் இன்ட்டு ஏ. ஸோ ஆக்சலரேஷன் ஆகுது இந்த கண்டிஷனில் வென் பாடி இஸ் மூவிங் அப். ஸோ நெட் இ எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஏ. இந்த கண்டிஷனில் வந்ததுன்னா when lift is moving up, so G effective is equal to G plus A. மேலே போனால் இன்கேஸ் கீழே வந்ததுன்னா, சப்போஸ் ஆக்சலரேஷன் லிஃப்ட் கீழே வரும்போது ஆக்சலரேஷன் இப்படி இருக்கும். லிஃப்ட் அப், லிஃப்ட் டவுன் வரும்போது ஆக்சலரேஷனுக்கும் மாஸ் எம் இன்ட்டு ஜிங்க இருக்கும். ஸோ அப்பில் போகிறபோது ப்ளஸ் ஏ வரும். டவுனில் போகிறபோது ஜி எஃபெக்டிவ் இஸ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஆஃப் ஏ. ஸோ இங்கே டிஃபர் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம இன் ஜென்ரல் நம்ம எழுதுகிறோம் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi
under root length divided by g effective g by L க்கு பதிலு. So when is lift acceleration upward இருந்ததுன்னா accelerate time period is equal to 2 pi under root L divided by g effective is g plus a. அதே மாதிரி டவுனில் இருந்தால் acceleration டவுனில் இருந்தால் time period is equal to 2 pi under root L g கீழே இருக்கிறப்போ g மைனஸ் ஏன்னு வரும். இதேமாரி ஆக்சலரேஷன் தான். ஸோ ஆக்சலரேஷன் நம்ம ஜென்ரலாக எழுதுகிறப்போ 2 pi L by g எழுதுறதுக்கு பதில் 2 pi L by g எஃபெக்டிவ் அப்படின்னு எழுதலாம். ஆல்வேஸ் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். ஒன்றும் கொடுக்கல. சப்போஸ் இந்த லிஃப்ட் ஸ்டேஷ்னரியாக இருந்தால் என்ன வரும்? லிஃப்ட் ஸ்டேஷ்னரி So acceleration is equal to 0. So T என்ன வரும்? T effective is equal to, so இந்த இடத்துல இந்த acceleration due to pseudo force is 0. So g plus e என்ன வரும்? G plus 0. So 2 pi under root L by g. இந்த கேஸில் என்ன வரும்? Time period is equal to 2 pi under root L by g. இந்த இடத்துல g வரும். When lift is stationary இது, when lift is accelerating upward g plus a, when it is moving down acceleration downward g minus a. இதுதான் exactly what is happening with the g. So time period depends inversely proportional to the g effective. g effective அதிகமாக இருந்தால் time period குறையும். g effective அதிகமாக இருந்தால் time period g effective குறைச்சலாக இருந்தால் time period அதிகமாகும். இதுதான் வித்தியாசம். A simple pendulum has time period of t1. So simple pendulum இங்கே இருக்குது. So we'll take a simple pendulum. First case. This is simple pendulum. இதோட வந்து time period length வந்து LM, length வந்து Lன்னு சொன்னால் time period is t1 and it is stillனா மூவ் பண்ணாமல் இருக்குது. It is taking very still. So இதோட time period t1 ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டில்னா அப்போ acceleration is equal to 0. ஸோ இதோட t என்ன வருது? t time period is equal to 2 pi under root L by length by g effective. அதை எழுதலாம். time period is equal to 2 pi under root L into g acceleration 0 g plus a ன்னு சொல்கிற போது is equal to 2 pi acceleration is equal to 0ங்கிற போது 2 pi under root L by g. இதோட time period time 1 for this time 1. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அடுத்தது வந்து where y is the point of suspension is moved upward. the point of suspension தூக்குறாங்க மேலே. point of suspension தூக்குற போது ஸோ இப்படி தூக்குறாங்க. point of suspension தூக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. A length remains same. Only thing, the point of suspension தான் தூக்குறாங்க. So this is the point, and now this is L. There is no change in L. Time period is T2. This is Bob. Okay, so mass has got no role to play here. So L also remaining the same, but the body is accelerating upward. So acceleration, what is acceleration? Acceleration is equal to rate of change of velocity, first derivative. velocity differentiate பண்ண acceleration கிடைக்கும். So velocity பண்ணோம்னா d by dt into velocity differentiate பண்ணோம்னா what is velocity? rate of change of displacement. இங்கே displacement y direction எடுக்குது, y ன்னு வச்சுக்கோம், by dt. So acceleration is equal to d square y by dt square. It means இந்த acceleration வந்து y டெரிவேட் டபுள் டெரிவேட்டிவ் பண்ணணும்.
ஒய்யை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்யை வந்து டபுள் டெரிவேட்டிவ் பண்ணோம்னா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸோ ஆக்சல் ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dy by dt is equal to 2 into k into t. At the acceleration, what is acceleration? Acceleration is equal to velocity differentiate பண்ணணும். Differentiate with respect to time. With respect to time, இது பண்ணோம் 2 into k, differentiation t is equal to 1, is equal to 2k. Or a is equal to 2, k is equal to 1 meter per second. So acceleration is equal to 2 meter per second square. Acceleration 2 meter per second square. So இங்கே t effective என்ன வரும்? So time period for the second one is equal to 2 pi. Acceleration upward இருக்குது, அப்போ g யோட ப்ளஸ் e கூட்டிக்கிறோம் இன்ட்டு இது என்ன வருது l அண்டர் ரூட், ரைட். இங்கே வந்து acceleration வந்து 0 ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்குது. இப்போ வந்து அதை பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷனை upward பண்ணுறதுனால it goes with an acceleration of 2 meter per second square போகுது. So we can write g is equal to 2 pi under root l. g வந்து என்ன கொடுத்துருக்காங்க, as it is g வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. g plus acceleration is 2 meter per second square. Okay, so we can write t1 நமக்கு வந்து அந்த t1 by t2. So t1 is equal to 2 pi under root L. G வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க, 10. And t2 is equal to 2 pi under root L divided by g plus 2. 10 plus 2 is 12. So t1 by t2 வரும். So t1 by t2 is equal to t1 by t2ல this divided with this, இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், இந்த ரூட் எல்லாம் கேன்சல் ஆகிடும். that becomes under root 1 by 10 divided by under root 1 by 12, or t1 by t2 is equal to under root 12 by 10 is equal to 6 by 5. t1 by t2 is equal to 6 by 5. ஸோ இதோட ஸ்கொயர் பண்ண என்ன நமக்கு தேவை வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க t1 by t2 ஸ்கொயர். t1 by t2 ஸ்கொயர் என்ன வரும், இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ t1 by t2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 6 by 5. இதுதான் ஆன்சர். காம்பவுண்ட் பெண்டுலம். காம்பவுண்ட் பெண்டுலம் சோஃபார் நம்ம பார்த்தது என்னென்னா ஒரு பாயிண்ட் பாப் வந்து ஒரு பாயிண்ட் மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ் அதோட சென்டரில் இருக்கும். பாயிண்ட் மாஸுங்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் அது என்ன எஃபெக்டும் பண்ணது. பட் இன்கேஸ் ஒரு ஷேப் எடுத்துக்கிறோம், இர்ரெகுலர் ஷேப், எனி ஷேப், ஸ்பியராக இருக்கலாம், ரிங்காக இருக்கலாம், இர்ரெகுலர் ஷேப் எது வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கோம், இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, சப்போஸ் இதுதான் அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனை சப்போஸ் இர்ரெகுலர் ஷேப் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த ஷேப்பையே எடுத்துக்கோம். இப்படி எடுத்துக்கிட்டு அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதுபடி இது இப்படி ரொட்டேட் ஆகுது. சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் பண்ணுறது இப்படி போய் அபவுட் அன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோம். லெட் அஸ் டேக் எனி ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம அசியூம் பண்ணுறோம் சென்டர் ஆஃப் மாஸ். வாட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ்? இந்த இர்ரெகுலர் ஷேப்பில் ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருந்ததுன்னா அதில் ஒரு பாயிண்ட்லேயும் ஒரு மாஸ் இருக்கும். M1 M2 M3ன்னு ஒரு பாயிண்ட்லையும் செவரல் மாஸஸால் தான் பண்ணது இர்ரெகுலர் ஷேப். ஸோ எல்லா மாஸையும் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுது, அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் இருந்ததுன்னா, சப்போஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இருந்துன்னு வச்சுக்கோம். ஸோ இட் கேன் பி எனிவேர். ஸோ இந்த ஆக்சிஸ் படி இது என்ன பண்ணும், இப்படி ரொட்டேட் பண்ணும். இப்படி ஏன்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா யூ டேக் எனி பாயிண்ட், இர்ரெகுலர் தான் ரொட்டேட் பண்ணுற பாயிண்ட் இப்படி தான் ரொட்டேட் பண்ணும். பாடி வேணால் இர்ரெகுலர் இருக்கலாம். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் ரொட்டேஷன் பண்ணுறபோது அது சர்க்குலர் மோஷனில் தான் வரும். இப்படி பண்ணுறபோது இப்படி தான் வரும். எனி பாயிண்ட் வேர் த மாஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டிங், எல்லா மாஸும் ஒரு இடத்துல
கான்சன்ட்ரேட் பண்ணுறதா நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறோம். அப்படிங்கிற போது ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த irregular ஷேப் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டோன்னா இப்படி தான் இப்படி ஒரு சர்க்கிளில் தான் போகும். ஸோ சர்க்கிளில் போகும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து but this is O is equal to axis of rotation of the irregular shape. This is a center of mass. இது வந்து center of mass of the body. Center of mass body அப்படின்னு இருக்கிற போது நம்ம என்ன பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் torque is equal to I into alpha. Torque is, that is force is equal to mass into acceleration, and force, restoring force is equal to minus kx. இது வந்து லீனியரில், இது வந்து லீனியர் ஃபோர்ஸ், இது வந்து ரொட்டேஷனல் டார்க். டார்க்கு எப்படி எழுதலாம்? மைனஸ் கேக்கு மேலே கே, எக்ஸுக்கு மேலே தீட்டா. Theta, where theta is the angular displacement, where x is the linear displacement. Torque is equal to I alpha. Okay. Now, இந்த பாட்டுற போது வெயிட் இப்படி ஆக்ட் பண்ணும். வெயிட் இப்படி ஆக்ட் பண்ணுற போது இதுக்கு நம்ம பேரலாக இப்படி ஸோ mg இங்கே ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இது தீட்டா, திஸ் இஸ் ஸ்மால் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேர் தீட்டா இஸ் ஸ்மாலாக இருந்தால் தான் எஸ்ஹெச்எம் இது பாடி பண்ணும். தீட்டா பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ இது தீட்டானா இந்த இது ஸோ திஸ் வில் பி தீட்டா. ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது இன்க்ளைண்டாக இருக்குது. இதுக்கும் இந்த போர்ஷன் இது வந்து ஹொரிசாண்டல், இது பர்பெண்டிகுலர், இன்க்ளைண்டாக இருக்கும்போது இதுதான் வந்து ஹைபாட்னியூஸ் இருக்கும். ஹைபாட்னியூஸ் இன்ட்டு பேஸ்னாலே நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதலாம். பேஸ் அப்படின்னாலே காஸ் தீட்டா இப்படி வரும். ஏன்னா இப்படி போச்சுன்னா இப்படி வந்து இப்படி வரும், இப்படி போச்சுன்னா இப்படி போகும். ஸோ இது என்ன வரும்? mg சைன் தீட்டா. ஸோ இந்த mg சைன் எப்படி போகிறது நம்ம இப்படி எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு mg சைன் தீட்டா. ஸோ இதுதான் இந்த irregular ஷேப்பில் இதுதான் ரெஸ்பான்சிபிள். எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ரெஸ்டோரிங் கொண்டு வரதுக்கு. ரெஸ்டோரிங் கொண்டு வரதுன்னா இந்த ஃபோர்ஸ் தான் இந்த மெயின் பொசிஷனுக்கு ரெஸ்டோரிங் மெயின் பொசிஷனுக்கு அந்த பார்ட்டிக்கல் இந்த irregular ஷேப் ஆடுதல் இப்படி அதை வந்து மெயின் பொசிஷனுக்கு கொண்டு வர்றது இந்த ஃபோர்ஸு தான். ஸோ வி கேன் ரைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் நம்ம அங்கே என்ன ஆகும்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஷன். ஃபோர்ஸுக்கு பதில் நம்ம இங்கே என்ன எழுதலாம்? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பதில் ரெஸ்டோரிங் டார்க். Restoring torque என்ன வரும்? About point of axis. So this is the component which is responsible for restoring, that is mg sin theta is responsible. So torque எப்படி about this point, if you want to torque, take for this one mg sin theta என்ன பண்ணுவோம்? இந்த component into perpendicular distance, அதுதான் torque. The perpendicular distance என்ன? Perpendicular distance we call it as L, the length L. So L. So this component into perpendicular distance is torque. So this is perpendicular distance is torque. It is minus. ஏன் மைனஸ் அப்படின்னு பார்க்க போனோம். இது மோஷனுக்கு ஆப்போசிட் சைடில் டார்க்கு ஆக்ட் பண்ணுது. மோஷனுக்கு லீனியர் மோஷனுக்கு ஆப்போசிட் சைடில் லீனியர் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ரொட்டேஷனல் மோஷனுக்கு எகென்ஸ்டாக தீட்டா, ரொட்டேஷனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இது ஆக்ட் பண்ணுது ரொட்டேஷனல் டார்க். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு mg இன்சைட். அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். Since theta is very small, இன்னொன்று நான் எழுதிங்கன்னு ஆசைப்படுறேன். if when theta is small, then only the irregular body undergoes SHM. So SHM, since theta is very small, sin theta in the portion is approximately equal to theta. So torque நம்ம எப்படி எழுதலாம்? Torque is equal to minus mg
sin தீட்டாக்கு பதில் தீட்டான்னு எழுதலாம் இன்ட்டு எல் ஆர் டார்க் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி எல் இன்ட்டு தீட்டா. டார்க் எப்படி எழுதலாம்? டார்க்கு ஃபோர்ஸ் எப்படி எழுதணும்னா ஃபோர்ஸுக்கு பதில் டார்க்கு கேக்கு கே டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. ஸோ டார்க் கேன் பி ரிட்டன் as மைனஸ் கே theta, k into displacement, k into linear displacement, k into angular displacement, forcible torque is equal to minus mgl into theta. So the theta and theta vadipattum, therefore k is equal to mg into l. So k oda value kandupidichittom, k into l. So in the negative adipattum. In that case நம்ம angular rotation angular rotation above this fixed point. For angular rotation about fixed axis. Suppose in the body rotate ஆகணும்னு வச்சுக்க, ஸ்ட்ரைட்டாக போனால் ஸ்ட்ரைட்டாக அப்படி போகும் லீனியராக. rotate ஆகணும்னா about this axis only it can rotate. So about the axis where என்னவோ axis of rotation. Time period என்ன எழுதுறோம்? General time period is equal to 2 pi into under root mass divided by k. Okay, k இங்கே k ஓட வேல்யூ என்ன? So time period இங்கே என்ன வரும்? Time period is equal to 2 pi. What is mass? மாஸுக்கு ஈக்குவலண்ட் என்ன வரும்? rotation mass இல்லை, மாஸுக்கு is equal to moment of inertia. மாஸுக்கு வந்து ஈக்குவலண்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ எம்முக்கு பதில் நம்ம ஐ போடலாம். திஸ் இஸ் லீனியர் மோஷனுக்கு, இது ரொட்டேஷனல் மோஷனுக்கு. கேக்கு பதில் என்ன? கேயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எம் ஜி இன்ட்டு எல். வேர் லென்த் என்ன? இந்த லென்த் above ஆஃப் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் டு த சென்டர் ஆஃப் மாஸ், இதுதான் லென்த். ஸோ திஸ் இஸ் த டைம் பீரியட் ஃபார் எ காம்பவுண்ட் pendulum.